மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பசுபதி வந்து விஜய் வீட்டில் வந்து வம்பிழுத்துட்டு போயிருப்பார். அதனால விஜய் பார்த்திங்க அப்படின்னா பசுபதி வீட்டுக்கு போய் பசுபதி வந்து அடிப்பாங்க. அங்கே தாத்தா பாட்டி இருந்தனால தான் அமைதியாக இருக்கேன், இங்கே வந்து நீ மட்டும்தானே இருக்க, அதனால தான் உன்னை தேடி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிப்பாங்க. ராகினி எவ்வளவோ தடுத்தும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். உடனே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டிக்கு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டியவே நீ மிரட்டியிருப்ப, மாடியிலேருந்து தள்ளி விட்டுருவேன் அது இதுன்னு சொன்னியாமே, என்ன நினச்சிட்ருக்க, எதுக்கு திரும்ப திரும்ப நீ அவள் வாழ்க்கையிலே நோண்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்திங்க அப்படின்னா பசுபதியை திட்டுவார். அதுக்கு பசுபதி சொல்லுவாங்க, இது எனக்கும் காவேரிக்கும் உள்ள பிரச்சனை, நீ நடுவில் வராத, ஒழுங்காக விலகிருன்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து சொல்லுவாங்க. நான் எதுக்கு விலகணும், ஏன் பொண்டாட்டியை நீ டார்ச்சர் பண்ணுவேன், நான் பார்த்துட்டு நிற்கணுமா, இப்போ ஒன்னால தான் அவள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற மாதிரி நிலைமை வருது, இனிமேலே நான் எதையும் இழக்க விட மாட்டேன், நானும் அவளும் சேர்ந்து வாழ தான் போகிறோம், அதை நீ பார்க்க தான் போகிற, உன்னை சும்மாவே நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் பசுபதியை வந்து மிரட்டுவாங்க. என்ன தான் பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா பசுபதி வந்து அவரோட திமிருத்தனத்துலேருந்து அடங்கவே மாட்டார். எப்படியாவது காவேரியை பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவரை விட்டு போகவே மாட்டுது. இதனால தான் காவேரி விஜயும் பிரிஞ்சிருக்காங்க. காவேரி பார்த்திங்க அப்படின்னா பசுபதி பண்ணுற பிரச்சனைனால தான் விஜயை பிரிஞ்சிருக்க நிலைமைக்கு ஆயிட்டாங்க. ஸோ எப்படி வந்து இது எல்லாத்தையும் மீறி அவங்க 2 பேரும் சேர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.